ஹரியரா ஃபோர்ட்டுன்னு இந்த மலை ஏறிடுவோம். அதுக்கப்புறமா ஹரியரா ஃபோர்ட் ஏறுவோமா மாட்டுப்பான்னு இதிலே தெரிஞ்சிடும். நாங்கள் ஏற ஆரம்பித்த டைம் என்னமோ ரொம்ப தப்பான டைமிங்க. அந்த கோகுல போய் படத்துக்கு போகிறோம். பார்த்து ஓகே கைஸ், இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம கெட்டி மல்லேஸ்வரர் மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலாக இது வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா 700 அடிக்கு மேலே, கடல் மட்டத்துலேருந்து 700 அடிக்கு மேலே நம்ம போகிறோம். இங்கே வரலாம்னு சொல்லி நானும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் இங்கே வரதுக்கான டைம் கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக இந்த கோயில் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா, திண்டுக்கல் டு ஒட்டஞ்சத்திரம் போகிற இல்லை அந்த கீரனூர்னு சொல்லுவாங்க, அங்கே தாங்க லொக்கேட் ஆகிருக்கு. ஓகே, இதை பார்க்கல இந்த ஹரியரா ஃபோர்ட் ஃபீல் தாங்க வருது. ஹரியரா ஃபோர்ட்டுன்னு நான் அங்கே போகணும், மகாராஷ்டிரா போகணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் ஃபஸ்ட்டு இந்த மலை ஏறிடுவோம், அதுக்கப்புறமா ஹரியரா ஃபோர்ட் ஏறுவோமா மாட்டுப்பான்னு இதிலே தெரிஞ்சிடும். ஆக்சுவலாக இந்த கம்பியெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஒரு வயசானவர் தாங்க போட்டிருக்காரு. ஆக்சுவலாக அவருக்கு 40 வயசு இருக்கும்போது இதெல்லாம் போட்டிருந்தாரு. இப்போ அவருக்கு கரெக்டாக 90 வயசு ஆச்சுங்க. முடிஞ்சால் அவர் பார்க்க முடிஞ்சால் மேலே போய் பார்க்கலாம். இன்றைக்கி அமாவாசைங்கிறதால இன்னுமே ஸ்பெஷலாக இருக்குது. ஏன் இதில் ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்கன்னா ஹீட் அப்சர்வ் பண்ணாது ஒயிட்டு. ஸோ நமக்கு மேலே நடந்து போகும்போது சூடாக இருக்காது. ஸோ செப்பல் போடாமல் போனாலும் தெரிஞ்சுக்கலாம் அவ்வளோக்கா. 1 மணி நேரத்தில் ஏறிடலான்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு. மணி இப்போ எவ்வளோ ஆகுது? கரெக்டாக 12 ஆகுது. நம்ம 12:45 மேலே போகிறோமா இல்லைங்க செக் பண்ணிடலாம். கைஸ், இந்த மலையை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா அடுத்து நம்ம ஹரியரா ஃபோர்ட் போகிறோம். அதுவும் நம்ம இப்ராஹிமை கூப்பிட்டு. அவன் ஆல்ரெடி நேற்று ஃபோட்டோவில் பார்த்துட்டு நாளாக வரல முடியலப்பா. நான் தான் அவனை வலுக்கட்டாயமாக பிடிச்சி கீழே இறங்கிடலாமா? இவ்வளோ தூரம் வந்துட்டு பாதியில் போனால் நல்லாவா இருக்கும். இந்த வாழ்க்கையில் ஒன்று சொல்லுவாங்கல்லடா, இப்போ இந்த மொதல் படி தான் கஷ்டமாக இருக்கும், மற்ற எல்லா படியும் ஈஸியாக இருக்குன்னு. அதான் சும்மா மொதல் படியும் கஷ்டமாக இருக்கும், கடைசி படி வரைக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். போட்டு வளர்ப்பிடுறீங்களேன்றியா? ஆமாம், நம்ம எப்போ போய் கடைசி படி ஏறி முடிச்சு உட்காரமோ அப்போ தான் நமக்கு வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஒரு நிம்மதியே கிடைக்கும். இங்கேருந்து பார்க்குறதுக்கு வியூ உண்மையிலே சொல்ல போனால் வேறு லெவலில் இருக்குது. ஆமாம், நாங்கள் ஏற ஆரம்பித்த டைம் என்னமோ ரொம்ப தப்பான டைமிங்க. மத்தியானம் டைம்லாம் கண்டிப்பாக போனீங்கன்னா ரொம்ப கஷ்டம் தாங்க. ஆக்சுவலாக நாங்கள் பிளான் பண்ணதே வேறு 10 மணி அந்த ரேஞ்சில் மேலே ஏற ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. இப்படின்னு சொல்லிட்டு டைம் ஆயிடுச்சுங்க. இங்கே ரீச் ஆனதே 12 மணிக்கு தான். அதுவும் இந்த மட்ட மதியானத்தில் ஏறது அவாய்ட் பண்ணியிருந்தோம்னா, ஏன்னா வெயில்னாலே பாதி பாடி டீஹைட்ரேட் ஆகிடுது. அங்கங்கே நிழல் இல்லை, மரம் இல்லை, ஃபுல்லாக ஏதோ பாறையாக தாங்க இருக்க மாதிரி இருக்குது. தம்பி, பேக் இல்லாமல் ஏறுறது ஈஸி தான், பேக்கை போட்டு ஏறுறது தான் கஷ்டம். அதே என் தள்ள கட்டிட்டேன் பேகை. இதுக்கப்புறம் தான் போட்டிருந்தேங்க. ரியலான அட்வென்ச்சரே இருக்குது. அதனால் ஒரு நண்பர்கிட்ட கொடுத்துட்டேன். ஹார்ட் வாய் வழியே வெளியே வந்து விழுந்துரும் போல. செங்குத்தாக ஏறிட்டு இருக்கேங்க. அந்த சைடு கிட்ட பாருங்க, இந்த சைடு போட்டிருக்க படியெல்லாம் ஏதோ ரொம்ப பழைய படி மாதிரி இருக்குது. அது ஏற முடியாதுன்னு சொல்லி இந்த பக்கம் திருப்பி ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க. கோகுல போய் படத்துக்கு போகிறோம். கேஸ், ஆக்சுவலாக ஒரு குகைக்குள்ளே குகைக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கோம். இதாங்க அந்த குகை. உள்ளே போய் படத்துக்கலாம், நல்லா தூங்கலாம். பாருங்கள் நாங்கள் ஏறி வந்த இடம் எப்படி இருக்குன்னு. நல்லா தூங்குனீங்கன்னா நல்லா தூக்கம் வரும். எல்லாமே இயற்கை காற்று. ஏதோ இங்கே அப்புறம் தான் காற்று லைட்டாக அடிக்குது, சுத்தமான காற்று. அவ்வளோ இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நினைக்கிறேன். கொஞ்சம் தூரமா? ஏடா கொஞ்சம் தூரம்னு சொல்லிட்டு இப்போவே 1.5 கிலோமீட்டருக்கு மேலே வந்தாச்சுரா. காத்துரா என்ன தவளையாட்டத்தை அறியறதான் போட்டிருக்கேன். ஆமாம், படிக்கிட்டு எப்படி இருக்கு. இதெல்லாம் கட்டி வச்சிருக்கீங்க. பார்த்து இது நிற்காதுன்னு நினைக்கிறேன். எது இதுவா? ரொம்ப ஆடுது. பார்த்து பக்கால நல்லா சொன்னேன். உள்ள சொறி விட்டுரு. சம்பவமாக இருக்குங்க. இந்நேரம் இப்ராஹிம் மல்லாக்க போயிருப்பாப்புல. ஆக்சுவலாக இந்த மாதிரி இருக்க கம்பியெல்லாம் பிடிச்சிடாதீங்க. கொஞ்சம் இந்த மாதிரி கம்பி போட்டிருந்தா மட்டும் பிடிச்ச மாதிரி கம்பியில் பிடிச்சிக்கோங்க. இந்த வயர் கட்டிலாம் விட்டுருப்பாங்க உடஞ்சிருக்குன்னு சொல்லி, அதில் பிடிச்சிட்டிங்கன்னா அவ்வளோ. இப்போ எனக்கு சம்பவம் தான் உங்களுக்கும். நேரம் ஆக ஆக மழை நேராக போயிட்டே இருக்குதுங்க செங்குத்தா. அவரு தான் இந்த படிக்கட்டாக மாட்டவர். ஐயா, இன்னும் எவ்வளோ தூரம் இருக்கும்? எவ்வளோ தூரம் இருக்கும் மேலே? பக்கம் தானே. இந்த சோழவான்னு கோயிலுக்கு போகணும் மாதிரி. சரி, 10 நம்ம சேர்ந்து கேரளாக்காரரா? இல்லை, திருப்பூருங்க. ஆமாங்க. பூவெல்லாம் அவர் கூட்டிகிட்டு வர்றாரு கேரளா. பரவாயில்ல, அங்கே போய் வச்சிடலாம் சாமிக்கு. ஆமாம், வெளியே தானே இருக்கு. உள்ள போகிற இடத்துல படியிலையும் கூட இருக்கு.
சரிங்க ஐயா. சரிங்க. ஓகே கைஸ், ஐயா பார்த்தோம். அந்த ஐயா தான் பார்த்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் தானே சொன்னேன், அந்த மனசு தேர்த்தி விட்டாரு. இந்த கம்பியெல்லாம் போட்டவரே அவர் தான்டா. ஒரு வழியாக நம்ம அவரையும் பார்த்துட்டோங்க. வாங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் தான், போயிடலாம். இந்த இடம் ஆக்சுவலாக எங்களுக்கு தப்பு தாங்க, நினச்சி கூட பார்க்கல. பட்டையிலே பிரிச்சுங்க. அது என்ன தண்ணி இருக்கா? ம், ஆ ஆமாம். கேஸ் சொனைக்கு வந்துட்டோம் ஒரு வழியா. பார்த்தோம், இது ரொம்ப இதாகும். ஏய், இங்கே கட்டி வச்சுருக்காங்க வினஸ்தான். இந்த மலையை ஒரு நாளைக்கு 4 டைம் ஒருத்தர் ஏறாராமாங்க. இது வரைக்கும் 820 டைம் ஏறிட்டாராம். 1000 டச் பண்ணுறக்கு. 1000 டச் பண்ணிட்டு கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட். நம்ம ஒரு டைம் ஏறதுக்கு இந்த தள்ளுது. ஆண்டவா, ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். அவ்வளோதான் கைஸ், இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இப்படியும் வரோம். ஓகே கைஸ், இந்த தடவை நம்மளால் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியல. மலை ஏறி கம்ப்ளீட் பண்ணி தான் நினச்சோம். ஆக்சுவலாக பார்த்துட்டிங்கன்னா கூட்டிட்டாங்க, கோயிலும் பூட்டிட்டாங்க. நாங்கள் வந்த டைமும் ரொம்ப தப்பாக இருந்துச்சு. கொதிக்குதுங்க, இங்கே ஒதுங்குற கூட இடம் இல்லை. அங்கே பாருங்க, இதோ அதுவும் இந்த இதிலெல்லாம் ஏறி போயிட்டு தான் அங்கே போகணும் உச்சிக்கு. கோயில் வேறு பூட்டிட்டாங்க. நீ சாயங்காலம் தான் திறக்குன்றாங்க. நீ அங்கே போய் வேஸ்ட்டு தாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சுங்க. அதனால் நாங்களும் அப்படியே ரிட்டர்ன் ஆகலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேங்க. இப்போ இல்லைனாலும் கண்டிப்பாக இன்னொரு நாள் இந்த மலை ஏறுறோம். காலங்காலத்தில் நேரத்துலேயே வரோம். அப்போ நம்ம வந்துட்டு ஃபுல்லாக போயிட்டு சாமியெல்லாம் பார்த்து கும்பிட்டு அதுக்கப்புறமா வரலாங்க. ஓகே கைஸ், கரெக்டாக நமக்கு இந்த வரைக்கும் வரதுக்கே 1 hour டைம் எடுத்துக்கிச்சு. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். Cheers guys.